नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनीति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरा श्रीभक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्रो जय गौर भक्त वृंदा जय अद्वैत चंद्रो जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्रो जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्रो जय गौर भक्त वृंदा वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஸ்ரீ பிரஹத் பாகவதாமிர்தா ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி கொடுத்தது நம்ம ஹிஸ் ஹோலினஸ் மனுசாமி மகாராஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ட் 1 அதுல நம்ம இன்னைக்கு டெக்ஸ்ட் 5ல நேற்று ஹாஃப்ல முடிச்சிட்டோம். இப்போ அந்த ஹாஃப இன்னைக்கு பினிஷ் பண்ணிட்டு அப்புறம் டெக்ஸ்ட் 6க்கு போயிடலாம். புண்ணியபாத व्रजभुवो यत् अयं निर्लङ्क गूढा पुराणा पुरुषो वन चित्रमाल्यः गा पालयन् सह बालः क्वनयं च वेणुं विक्रीदयाञ्चति किरीत्रा रामाचिकाङ्गृही. How pious are the tracts of land in Vraja, for there the oldest person, disguising himself with human traits, wanders about enacting his many pastimes. Adorned with wonderfully variegated forest garlands, he whose feet are worshipped by Shiva and Lakshmi vibrates his flute as he tends the cows in the company of Balarama. கிருஷ்ணா வந்துட்டு the oldest person சொல்றாங்க. நான் oldest person அது யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிருஷ்ணா is supposed to be the பரம் புருஷா, the oldest person. ஆனா அவர் வந்துட்டு தன்னை வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன மாதிரி தன்னை இங்க வந்துட்டு ஒரு டிஸ்கைஸ் ஒரு வேஷத்துல இங்க வந்துட்டு பிருந்தாவனத்துல வந்துட்டு சும்மா சாதாரண ஜனங்கள் மாதிரி அப்படியே வாண்டரிங் பண்ணிட்டு இருக்கிறாராம், இங்க அங்க நடமாடிட்டு இருக்கிறாராம். எனக்டிங் ஹிஸ் மெனி பாஸ்ட் டைம்ஸ், அப்படி தன்னுடைய அற்புதமான லீலைகளை எனாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாராம் சாதாரண ஜனங்கள் மாதிரி அந்த பிருந்தாவனத்துல வந்துட்டு வாண்டரிங் பண்ணிட்டு. adorned with wonderfully variegated forest garlands. சோ அவர் வந்துட்டு எந்த இந்த வைஜெயந்தி மாலைன்னு சொல்லுவாங்க அந்த சோ வைஜெயந்தி மாலைன்னு சொல்லுவாங்க. அந்த வைஜெயந்தி மாலையில வந்துட்டு வைஜெயந்தில 5 kinds of flowers இருக்குமா? வைஜெயந்தில 5 ரகமான பூக்கள் இருக்கும். அந்த 5 ரகமான ஃபாரஸ்ட் ஃபிளவர்ஸால அந்த மாலை பண்ணி அதை போட்டுட்டு இருப்பாரு எப்பயுமே கிருஷ்ணா. சோ அந்த ஃபாரஸ்ட் கார்லண்ட்ஸ் போட்டுட்டு, ஃபாரஸ்ட் ஃபிளவர்ஸ்ல கார்லண்ட், அந்த ஃபாரஸ்ட் ஃபிளவர்ஸ்ல கார்லண்ட் பண்ணி போட்டுட்டு அவர் வந்துட்டு அந்த whose feet are worshipped by Shiva and Lakshmi. அவர் அந்த பிரஜ பூமியில அவரோட பாதங்களை வச்சு நடந்து போறாரு இல்லையா, அந்த பாதத்தோட அந்த சிம்பிள்ஸ், அந்த பாத சின்னங்கள், அது வந்துட்டு அதுல எல்லாம் அவர் நடந்து போறப்ப அந்த மண்ணுல பதிஞ்சிருக்கும். சோ அப்ப அத வந்துட்டு லக்ஷ்மியும் சிவாவும் அவ்வளோ ஆராதிக்கிறாங்க.
சோ அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா வந்து தன்னோட வெரைட்டி ஃப்ளூட்ஸ் வச்சிருக்கிறார். சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளூட்ஸ் வச்சிருக்காரு. ஒரு ஃப்ளூட் கிடையாது. கவுஸ கூப்பிடுறதுக்கு ஒரு ஃப்ளூட் வச்சிருக்கிறாரு. அப்புறம் கோபா பாய்ஸ கூப்பிடுறதுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுறதுக்கு ஒரு ஃப்ளூட் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட கோபிஸ கூப்பிடுறதுக்கு தனி ஃப்ளூட் வச்சிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி பறவைகள், மயில், அப்புறம் பச்சைக்கிளி இதுகிட்ட எல்லாம் பேசுறதுக்கு இன்னொரு ஃப்ளூட் வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளூட்ஸ் வச்சிருக்காரு கிருஷ்ணா. இதுல வேற அந்த ஃப்ளூட்டை எடுத்து வாசிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சப்போஸ் இந்த கோபிஸ கூப்பிடுற மாதிரிக்கு ஒரு ஃப்ளூட் இருக்கு. அந்த ஃப்ளூட்டை எடுத்து வாசிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதுலயே வேற வேற ராகங்கள் வச்சிருப்பாரு. அதுல வந்துட்டு ராதா ராணி அண்ட் நம்ம ஸ்பெஷல் குரூப் அவங்கள கூப்பிடுறதுக்கு வந்துட்டு தனி ராகத்தை யூஸ் பண்ணுவாரு. அப்புறம் வேற கோபிஸ் சந்திராவளி குரூப் கூப்பிடுறதுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு வேற வேற ஒரு ராகத்துல போடுவாரு வெட்டு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிருஷ்ணா வந்துட்டு அவ்வளவு சூப்பரா உம் விரஜவாசிகள் எல்லாரையும் தன்னுடைய அன்புங்கிற கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். எப்படி வந்துட்டு கவுஸ வந்துட்டு அவர் டென்ட் பண்ணுவார். டென்ட்னா என்ன சொல்றது, பசுமாடு மேய்க்கிறது. அதை வந்துட்டு பலராமோட சேர்ந்து போய் மேய்ப்பார். முதல்ல வந்துட்டு கிருஷ்ணா வந்து குட்டி பையனா இருக்கப்போ இது மாதிரி நிறைய அரக்கர்கள்லாம் வராங்க, அதனால குழந்தைய வந்து நம்ம தனியா அனுப்ப வேணாம். முதல்ல ஆக்சுவலி வந்துட்டு இவங்க கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறுத்திட்டாங்க. இனிமே வந்துட்டு குழந்தைங்களை வெளியில அனுப்பக்கூடாது, ரொம்ப டேஞ்சர் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு கிருஷ்ணாக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இனிமேட்டு நான் வெளியிலே போக முடியாதா, நான் டெய்லி கண்ணுக்குட்டிங்களோட காட்டுக்கு போயிட்டு நல்லா நான் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பா கிட்ட போயிட்டு சொல்றாரு, எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு, போர் அடிக்குதுங்கிறது. அதுக்கப்புறம் வேலை ஆகல. இல்லப்பா சரி வராது நமக்கு அப்படின்ட்டாரு. அப்புறம் அம்மா கிட்ட போயிட்டு நைஸா காதை கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்றாரு, இது மாதிரி எனக்கு எப்படியாவது வந்துட்டு வெளியில போனோம், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்புறம் வந்துட்டு பலராம் கிட்ட சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அவங்கவுங்க அம்மா கிட்ட சொல்ல வைக்கிறாரு. சோ இந்த மாதிரி நிறைய எல்லாம் பண்ணுவாரு. பண்ணிதான் திரும்பி அவருக்கு பர்மிஷன் கிடைக்குது வெளியில போறதுக்கு. சோ அப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு கிருஷ்ணா பலராமையும் கண்ணுக்குட்டிகளை வைக்கிறதுக்கோசரம் அனுப்புறாங்க. இந்த கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிறதுக்கோசரம் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்களான வாட்டிக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு பசு மாடுகளை கொடுக்குறாங்க. அன்னைக்கு நாள் வந்துட்டு அவங்க பெரிய பசங்களாயிட்டாங்க, இதுக்கு மேல நீங்க பசுமாடு மேய்க்கிற அளவுக்கு உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு 7 வயசு அந்த மாதிரி வரப்போ அவங்க வந்துட்டு பசுமாடு மேய்க்கிறதுக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்து கிருஷ்ணா வந்து பசுமாடு மேய்க்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரத்தி எல்லாம் எடுத்து அவங்கள வந்துட்டு பசங்களை எல்லாம் நிறைய பசுமாடு கொடுத்து மேய்க்க அனுப்புறாங்க. சோ அதனாலதான் இங்க வந்துட்டு பலராமோட கம்பெனில அவரு பசுமாடு மேய்க்க போனாரு அப்படி அந்த வார்த்தை வந்து ஸ்ரீமத் பாகவத்ல வரத கொடுத்திருக்காங்க. சோ அந்த நேரத்துல நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கோபால் சாம்பிள் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டேன். எப்படியா இருக்கு, அது நல்லா இருக்கும். கோபால் சாம்பிள இன்னும் நிறைய மகாராஜோட புக்ஸ்ல இந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுதியிருந்தார். சோ அது வந்து இதுக்கு சம்பந்தப்பட்டு வரப்ப நான் அந்த விஷயங்களை சொல்லிட்டேன். Anshati is in the present tense in the Bhagavatam verse to indicate that he eternally wanders there. ஆன்சத்திங்கிற வார்த்தை பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா நித்தியமா அவரு விருந்தாவனத்துல வந்துட்டு இந்த பசுமாடு மேய்க்கிற தொழில வச்சிட்டு இருக்கிறாராம். The present verse also indicates this. இப்போ இந்த பதமும் அதேதான் குறிக்குது. அவர் வந்துட்டு அழகா பசுமாட்டுக்களை மேய்ச்சல் நிலத்துக்கு கூட்டின்னு போயிட்டு திரும்பி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. There, while tending the cows, he eternally gives pleasure. Ramayati. நம்ம ரமயதிங்கிற வார்த்தை ராமா அது வந்துட்டார் இங்க. நம்ம மகாமந்திரத்துல ராமா இருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ணா ராமா, அந்த ராமா பத்தி இங்க சொல்றாங்க. He eternally gives pleasure to the gopis headed by Radha. ராதா ராணிக்கு அண்டல்ல இருக்கிற கோபிஸ்க்கும் அவர் அவ்வளோ இன்பத்தை கொடுக்கறதுனால அவருக்கு பேரு ரமயதி. ரமணா ரமயதி. அந்த ரமயதிங்கிற அந்த பையன் அவர் வந்துட்டு எட்டர்னலி நித்தியமா ராதைக்கும் ராதையோட கூட்டாளி பொண்ணுங்க கோபிஸ்
அவங்களுக்கும் இன்பத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாராம். பை கிவிங் தம் கிரேட் பிளஷர் இன் த ரசா டான்ஸ். எங்க ராசலீலையில அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா அவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாராம் ராசலீலையில. இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, முதல் ராசலீலையில என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் ராசலீலையில வந்துட்டு எல்லா கோபிஸும் இருந்தாங்க. அப்ப வந்துட்டு ராதாராணி ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்க. சோ அது வந்துட்டு கிருஷ்ணருக்கு பிடிக்கல. சோ அதனால அவர் செகண்ட் ராசலீலைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டார். செகண்ட் ராசலீலையில இந்த ஃபர்ஸ்ட் ராசலீலையில இருந்த கோபிஸ் எல்லாம் அலோட் இல்ல. சோ செகண்ட் ராசலீலையில வந்துட்டு ஒன்லி ராதாராணி அண்ட் ராதாராணி பார்ட்டி கோபிஸ் அவங்க மட்டும்தான் அந்த செகண்ட் ராசலீலையில இருந்தாங்க. சோ அதனால இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ராசலீலையில அவ்வளவு டைம் கிருஷ்ணா இல்ல. செகண்ட் ராசலீலையில நிறைய நேரம் போச்சு. மீன்ஸ் அந்த பிரம்மாவோட 1 லைஃப் டைம் ஒரு நாளுக்கு போச்சு இல்லையா, அதான கணக்கு. சோ 1 லைஃப் டைம் 100 years அது வரைக்கும் ஒரு நைட்டை இழுத்தாராம் கிருஷ்ணா. நம்ம சொன்ன காலதேவன வெளியில சேர் போட்டு உட்கார வச்சுட்டாரு. சோ அதனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த ராதாராணிக்கு ஹெடட் பை ராதா அந்த கோபிஸ்க்கு அவ்வளவு பிளஷர் அந்த ராசலீலையில கொடுக்கிறாராம். ஆர் ஹி இன்க்ரீசஸ் ஹிஸ் ஓன் பிரேமா த்ரூ த ரசா டான்ஸ். சோ இன்னொரு அர்த்தமும் இந்த ரமயத்துக்கு இருக்கான். என்னன்னா அவங்களோட பிரேமையினால கிருஷ்ணர் வந்துட்டு இவர் பிரேமைய கத்துக்கிட்டாராம். அதனால இவரோட பிரேம வந்துட்டு அவங்களுக்கோசரம் இருந்த பிரேம வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சான். அந்த ரசா டான்ஸ்னால கிருஷ்ணருக்கு இருந்த பிரேம வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இந்த மாதிரி சொல்லலாமா ரமயத்திக்கு. 2 அர்த்தம் கொடுத்திருக்காங்க. He plays the flute, or using the flute produces colorful notes which attract the minds of everyone in the universe. Swarita Madhura Venu. Swarita Madhura Venu. Though Vardhayan indicates a cause, increasing prema is actually the main goal. So இந்த வேணு கீதம் அவர் பண்றாரு, அந்த கலர்ஃபுல் நோட்ஸ் அதுல கொடுக்குறாராம். எவ்வளவு கலர்ஃபுல்லா அந்த நோட்ஸ்னா அதுல வாசிக்கிற ஸ்வரங்கள் அது வந்து கலர்ஃபுல்ங்கிறாங்க. கலர்ஃபுல்னா அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு அந்த நோட்ஸ். அவங்க எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஹே லலிதே, அவங்க காதுல வந்துட்டு அப்படி கூப்பிடுற மாதிரி பக்கத்துல ரகசியமா ஒரு குரல் வந்து அந்த ஃப்ளூட் மியூசிக் வந்துட்டு எப்படி வேணா ஹே லலிதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியமா கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் வந்துட்டு அந்த ஃப்ளூட் சவுண்ட் வந்துட்டு அப்படியே வேர்ட்ஸா மாறி அந்தந்த கோபியோட காதுல போயிட்டு அவங்களோட பேரை வாசிக்குமா. இப்ப இதுக்கு கலர்ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருக்காங்களே, ப்ராப்பரா இருக்கா? கரெக்டான வார்த்தை. சோ அந்த மாதிரி இருக்கு. ஹே விஷாக்கே அப்படின்னு அவர் விஷாக்கா காதுல போயிட்டு அந்த ஃப்ளூட் அந்த இது கத்துமா. இது என்ன சொல்றது, அந்த நோட்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டா இருக்குமா. அத வந்து வேணும், மதுர வேணும், ஸ்வரிதா மதுர வேணும்னு சொல்றாங்க. ஹே ராதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளூட் வந்துட்டு ராதே கிட்ட, அப்புறம் ஒரு தனி ஃப்ளூட்டே வச்சிருக்காராம் ராதையை கூப்பிடுறதுக்கு. தனி ஃப்ளூட் வச்சிருக்காராம், தனி ராகம் கூட வச்சிருக்காரு ராதைக்கு. சோ அது ராதைக்கு மட்டும்தான் கேட்கும். சோ இன்க்ரீசிங் பிரேமா இஸ் ஆக்சுவலி த மெயின் கோல். இப்ப அவரோட மெயின் கோல் என்ன கிருஷ்ணாக்கு? இந்த ஃப்ளூட் வச்சிருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? என்ன காரணத்துக்கு வச்சிருக்காரு? அவரோட பிரேமையும் அந்த கோபிஸோட பிரேமையும் இன்க்ரீஸ் பண்ற ஒரே காரணத்துக்கோசரம் ஃப்ளூட்டை வச்சிட்டு இருக்கிறாரு. அவரோட மெயின் கோலே வந்துட்டு பிரேமாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா. இதுதான் மெயின் கோலாம். சோ அதுல கீழே வந்துட்டு மகாராஜ் வந்துட்டு நம்பர் 2 போட்டு நம்பர் 1 போட்டு 2 அர்த்தம் எழுதிருக்காரு. ஏன்னா மகாராஜா ஃபுட் நோட்ஸ் கொடுத்திருக்காருன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கணும். ஆனா அதை படிச்சுக்கலாம். In Vaikunta, Krishna is covered to the extent that his form is different. He is covered in Mathura and Dwaraka by Aishwarya, though he has a form similar to that of Vrindavana. So Vaikuntaல கிருஷ்ணா வந்துட்டு கவர்டா இருக்கிறாரு. அவர் வந்துட்டு மூடின மாதிரி இருக்காரு. கிருஷ்ணாவோட ஒரிஜினல் அந்த ரசமெல்லாம் அங்க இல்லாம அவர் பாட்டுக்கு படுத்து அந்த கோபகுமார் சிரிப்பா அவர் அந்த கோபகுமார் வந்துட்டு நின்றுட்டு இருப்பாரு. இவர் இங்க இருந்து அழுவாரு, அவங்க அவர் படுத்துக்கிட்டே அழுவாரு. கண்ணோடும் ஆனா எழுந்து வர மாட்டாரு. நான் அழுவுறேன், நீனும் அழுவுறேன், அப்புறம் அங்க இருந்து அழுவுறதுக்கு ஏன் என்கிட்ட எழுந்து வர மாட்டேங்கிறேன்னு அந்த கோபகுமார் நினைச்சிட்டு நான் போறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு.
சோ அதுதான் அந்த பாயிண்ட் வந்துட்டு அங்க வந்துட்டு அவர் கவர்டா இருக்கிறார். அங்க அங்க அவர் அப்படிதான் இருக்கணும். எல்லாரும் அங்க வந்துட்டு மெஜஸ்டிக்கா தான் அவர் வந்துட்டு அவரை காமிச்சுக்கணும். அது வந்துட்டு ஆபீஸ் ரூம் மாதிரி. அப்பா மாதிரி அங்க வந்துட்டு கண்ணு வா மேல இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஆபீஸ் he has to behave like a general manager. அதான் வைகுண்டம். உங்க பிரபுக்கு சொல்லணும். So though வர்தயன் indicates a cause. ஓகே, அந்த காசுங்கிறதுக்கு அந்த வர்தயன் indicates a cause. காசுனா காரணம். அதுக்கு கீழே மகாராஜ் ஏதோ கொடுத்திருக்கிறாரு. இன்க்ரீசிங் பிரேமா அதான் காசா. கோலே அதானா, இலக்கு அதானா, காரணமே அதானா. அவர் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு பிரேமாவை இன்க்ரீஸ் பண்ண, அவ்வளவுதானா. He gives enjoyment to the gopis. சோ அத வாசிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பிரேமாவை இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்துட்டு அத வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரா, he gives enjoyment to the gopis. இவருக்கு வந்துட்டு என்ன நோக்கம்னா, இவருக்கு பிரேமைய, அவங்க மேல இருக்கிற பிரேமைய இவருக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது இவரோட நோக்கம். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா, அது இவரோட நோக்கத்தை இவர் தீர்த்துக்கிறப்ப அது என்ன பண்ணுதுன்னா, அது வந்துட்டு கோபிஸ்க்கு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்துருதா அந்த ஃப்ளூட் வாசிக்கிறது. But the sentence should actually mean playing the flute and giving enjoyment to the gopis. இதான் காஸ். இப்படிதான் இருக்கணும் அந்த வார்த்தைகள். எப்படி இருக்கணும்னா, முதல்ல வந்துட்டு அந்த ஃப்ளூட் அவர் வாசிக்கிறாரு, அப்புறம் அதனால கோபிஸ்க்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்கிறாரு, அதனால அவரோட பிரேமா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்படிதானே வரணும், சீக்வன்ஸ் இப்படிதான் வரணும். முதல்ல அவர் ஃப்ளூட்டை வாசிச்சதுனால என்ஜாய்மெண்ட் வந்துட்டு கோபிஸ்க்கு கிடைச்சது. அத பார்த்துட்டு கோபிஸோட பிரேமா இன்க்ரீஸ் ஆனதை பார்த்துட்டு இவரோட பிரேமா இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் வந்துட்டு நேச்சுரலா. But the sentence should actually mean, இதுதான் வந்துட்டு அந்த சென்டென்ஸ் ஆக்சுவலி மீன் பண்ணும். ஆனா இவங்க கொடுக்குறப்ப தலைகீழ அதை போட்டிருக்காங்க. கோலே வந்துட்டு இது முதல்ல என்ன வருது, கோல் வந்துட்டு பிரேமாவை இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு கோபிஸ்க்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறது அப்படின்னு தலைகீழ வருது இங்க கொடுக்கறப்போ. அது எதனாலன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அந்த வார்த்தைகள் அப்படி வருது பிரகத் பாகவதம்ல. யாருக்கு? பரீட்சித் மகாராஜுக்கு. அவர்தானே கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ பட் ஆக்சுவலி தட் மீன்ஸ் இப்படிதான் எடுத்துக்கணும். முதல்ல ஃப்ளூட் வாசிச்சாரு, அதுக்கப்புறம் கோபிஸ்க்கு என்ஜாய்மெண்ட் ஆகி அவங்க பிரேமா வளர்ந்தது, அதை பார்த்து இவரோட பிரேமா வளர்ந்தது. இதுதான் வந்துட்டு அல்டிமேட்டா அவங்களுக்கு வேணுமா இருந்தது. இதுதான் ரெண்டு பேருக்கும். இதுதான் இது மகாராஜ் சொல்றாரு. This is accomplished through his flute for herding the cows and through his giving the gopis pleasure as their lover Ramayati. This is accomplished through his flute. இது வந்துட்டு எதனால, யாரால இது சாத்தியம்? கிருஷ்ணாவால எப்படி இது சாத்தியமாச்சு? அவரோட பிரேமாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கோபிஸோட என்ஜாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி, இதெல்லாம் யாரால நடந்தது? யார் இதுக்கெல்லாம் மொத்த காரணம்னு சொல்றாங்கன்னா ஃப்ளூட்டு. சோ ஃப்ளூட் தான் இதுக்கெல்லாம் மொத்த காரணம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண, அக்கம்ப்ளிஷ் பண்ணது யாரு? ஃப்ளூட். ஃபார் ஹர்டிங் த கவுஸ். His flute for herding the cows. இப்போ அவர் எடுத்துன்னு போயிருந்த ஃப்ளூட் எது? பசுமாட்டுக்களை மேய்க்கிறதுக்கோசரம் அவங்கள அந்த பசுமாட்டுக்களை கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற ஃப்ளூட் அது. அதை வச்சு டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டார். அந்த டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளூட்டையே வச்சு கோபிஸ கொடுத்தார். இவர் போனது எதுக்கு? ஃப்ளூட் எடுத்துட்டு போனது. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாம் பசுமாடெல்லாம் தூரமா போயிடுச்சுன்னா ஃப்ளூட்டை வாசிச்சு அவங்கள எல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்கு. பட் இவர் வந்துட்டு டைம் பீங்க்கு அந்த ஃப்ளூட்டையே வச்சு சமாளிச்சிட்டாரு. சோ ரமயத்தி ஆயிட்டார். லவர், கோபிஸோட லவரா மாறி அவங்களுக்கு பிளஷர் கொடுக்கறதுக்கோசரம் அந்த ஃப்ளூட்டை வாசிச்சாரு. அவங்க பேரெல்லாம் சொல்லி வாசிச்சதையும் அவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. இன்க்ரீசிங் their பிரேமா வாஸ் his மெயின் பர்பஸ். இன்னொரு சீக்ரெட் விஷயம் வெளியில வந்திருக்கு. மெயின் என்னன்னா, இவரோட பிரேமாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது கோல் இருக்கு. பட் அதுக்கு சும்மா இருக்காம அவங்களோட பிரேமைய தூண்டி விட்டு இருக்கிறார்.
கோபிஸோட பிரேமைய. இன்க்ரீசிங் தேர் பிரேமா வாஸ் ஹிஸ் மெயின் பர்பஸ். இதுதான் மெயின் பர்பஸ். மெயின் பர்பஸ்னா முதல் கோல். மெயின் பர்பஸ், முதல் கோல் வந்துட்டு அவங்களோட பிரேமாவை இன்க்ரீஸ் பண்ணணும், தூண்டி விடணும். Since he appeared on earth to distribute a special rasa of prema. இங்க இந்த பூமியில வந்து அவதரிச்சதுக்கு காரணமே இந்த ஸ்பெஷல் ரசமான அந்த பிரேமைய தன் கோபிகளோட அவர் காமிக்கிறார் இல்லையா. இத வந்துட்டு இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிற ஜனங்களுக்கு வந்துட்டு அது எந்த மாதிரி பிரேமைன்னு அவங்களுக்கு காமிச்சாதானே, ஒரு ஒரு என்னது ஒரு சாம்பிள் கொடுத்தாதானே அவங்களுக்கு தெரியும். அதனால அது அங்க பண்ணாதுக்கு அங்கேயே அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். இங்க பூமிக்கு இறங்கி வந்து இந்த இந்த பிரேமைய வந்துட்டு, இந்த ஸ்பெஷல் பிரேமைய வந்துட்டு இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோசரம் கிருஷ்ணா இந்த மெயின் பர்பஸா இந்த கோபிஸ்க்கு வந்துட்டு இந்த பிரேமைய அந்த ஃப்ளூட் வாசிச்சு அவங்கள தூண்டி விடுறதுனால அவர் இந்த பிரேமைய சாதிச்சு இத வந்துட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது தான் அவரோட மெயின் பர்பஸ். அதுக்கு இங்க வந்தார். Herding cows and sporting with the gopis were instruments for that. So அதுக்கு வந்துட்டு மேல ஜால்ஜாப், அது அப்படிதான் சொல்லுவாங்க. சால்ஜாப்னா என்னன்னா அது வந்துட்டு அது மேல தர மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு. நானும் இந்த வேலையில தான் என்ன, நானும் சும்மா போலையே காட்டுக்கு. அந்த ஒரு அந்த திரைய போட்டுட்டு போனது, என்ன திரை போட்டுட்டு போனாரு? ஹார்டிங் கவுஸ், மாடு மேய்க்கிறதுக்கு நான் போனேன். இதான் சால்ஜாப். So and sporting with the gopis were instruments for that. So அந்த சாக்கு வச்சுக்கிட்டு அங்க போய் ஃபாரஸ்ட்ல கோபிஸோட அவ்வளோ அழகா ஸ்போர்ட்டிங் பண்ணார். ஸ்போர்ட்டிங்னா கேம்ஸ் விளையாண்டார், சும்மா விளையாண்டாரு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் தட். இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு அந்த பிரேமைய வளர்க்கறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் காரணமா. இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதுக்கு கருவியா இருந்தது. கருவியா நல்லா இருக்கு அந்த வார்த்தை, கருவியா இருந்தது. சரியா? சோ டெக்ஸ்ட் 6, இது டெக்ஸ்ட் 5 முடிஞ்சது. இப்ப டெக்ஸ்ட் 6க்கு போறோம். ஜெயதி தரணி புத்ரி தர்மராஜஸ்வசாயா கலயதி மதுராயாஹ சக்யம் அத்யதி கங்காம் முராஹர தைதா தத்பாத பத்ம பிரசூதம் வஹதி ச மகரந்தம் நீரபுர சலேன. Translation. All glories to Yamuna, the daughter of the sun god and sister of Yamaraja, beloved of Krishna, the killer of Mura, who has made friends with Mathura district and has exceeded the greatness of Ganga Devi. All glories to Yamuna, the daughter of the sun god and sister of Yamaraja, beloved of Krishna. So யாரு இது சொல்லுங்க? யமுனா யாரு? யமுனா வந்துட்டு யமராஜனோட சிஸ்டரு, சூரிய பகவானோட பொண்ணு, கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள் யமுனை. சோ த கில்லர் ஆஃப் முரா, யார்? கிருஷ்ணா. முரா அரக்கனை கொன்ற கிருஷ்ணருக்கு பிரியமானவள் யமுனா தேவி. who has made friends with மதுரா டிஸ்ட்ரிக்ட். மதுரா டிஸ்ட்ரிக்டோட இப்ப அவரு ஃப்ரெண்ட் ஆயிட்டார். இப்ப வந்து மதுரால இருந்த கம்சனுக்கு வந்துட்டு அவர் வந்து எனிமியா இருந்தாரு. இப்ப வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு மதுரா டிஸ்ட்ரிக்டுக்கு. and has exceeded the greatness of கங்கா தேவி. சோ இப்போ யமுனையோட புகழ் வந்துட்டு கங்காதேவிக்கு மேல பரவிடுச்சு. On the pretext of being a river, she carries a nectar flowing from Lord Shri Krishna's lotus feet. So ஒரு ரிவர் மாதிரிக்கு ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணரோட பாத தூளி எல்லாம் அந்த நெக்டர், அந்த பாததூளியான அமிர்தத்தை எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட ரிவர்ல கலந்து அத வந்துட்டு அவங்க ஃப்ளோயிங்கா எடுத்துட்டு போறாங்க.
அதுதான் வந்துட்டு யமுனா வந்துட்டு, அதனாலதான் இந்த யமுனா தேவி வந்துட்டு இந்த ஒரு ரிவர் மாதிரி ஒரு பாவத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரோட லோட்டஸ் ஃபீட் டஸ்ட வந்துட்டு எடுத்துக்கணுங்கிற ஆசையில. கங்கா தேவிக்கு அது கிடைச்சிருந்தது இல்லையா? ஆனா இவங்க யமுனா தேவி வந்துட்டு அதை விட ரொம்ப ஆசைப்பட்டு எப்பயுமே கிருஷ்ணன் தன்கிட்ட குளிக்கிற மாதிரிக்கு அங்க பிருந்தாவனத்திலேயே போயிட்டாங்க. இப்போ யமுனைய பத்தி வந்துட்டு நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, யமுனா வந்துட்டு கிருஷ்ணர் மாதிரியே இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிளாக் கலர்ல தான் இருப்பாங்க. சோ அவங்க கலரும் பிளாக் கலர் தான் கிருஷ்ணா மாதிரியே. அப்புறம் வேற இத பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு வந்தேன். ஓகே, அது ஞாபகம் வரப்ப சொல்றேன். He describes Yamuna, which ornaments Vrindavana. Yamuna is the daughter of sun god and thus illuminates the universe. She is a sister of Yamaraja. So இங்க இன்னும் விளக்கத்தை கொடுக்குறாங்க கமெண்ட்ரியில. யமுனா வந்துட்டு சூரிய பகவானோட பெண்ணு. அவங்க வந்துட்டு யமுனா தேவி, அவங்கள யமுனா தேவின்னு வர்ணிக்கிறாங்க. பிருந்தாவனத்தை வந்துட்டு அப்படியே பிருந்தாவனத்துக்கு ஒரு நகைய போட்டா மாதிரிக்கு ஒரு நெக்லஸ போட்டு விட்டா மாதிரி அவ்வளவு அழகா இருக்காங்க யமுனா. பிருந்தாவனத்துக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்காங்க யமுனா. அது ஓடுறது அப்படி நெக்லஸ் மாதிரி இருக்கு பிருந்தாவனத்துக்கு. And thus illuminates the universe. யூனிவர்ஸையே அவங்க அந்த அந்த ஜொலிக்குது அந்த நெக்லஸ், அந்த விருந்தாவனத்து மேல இருக்கிற நெக்லஸ் அப்படியே ஜொலிக்குது, அப்படியே எல்லாத்தையும் எல்லாம் மின்னுது. ஏன்னா யமுனையில அந்த சூரியன் பட்டு மின்னுது இல்லையா, அது வந்துட்டு நெக்லஸ் மாதிரிக்கு ஜொலிக்குதான் விருந்தாவனத்துக்கு மேல. She is a sister of Yamaraja. அவங்க வந்துட்டு யமராஜரோட சிஸ்டர். And thus protects dharma. சோ அவங்க தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கோசரம் பிருந்தாவனத்துல யமுனா நதியா ஓடுறாங்க. She is the greatest தீர்த்தா and bestows all things. சோ தீர்த்தங்கள்லயே அவங்கதான் வந்துட்டு ரொம்ப உன்னதமான தீர்த்தம், பெஸ்ட் தீர்த்தா அண்ட் bestows all things. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம யமுனையில குளிக்கிறப்ப நம்ம என்ன வேண்டினாலும் அது நடந்துரும். ஆமா. So she is the greatest தீர்த்தா and bestows all things. She makes friends with Mathura. Sakyam Kalayati, since she flows abundantly in the Mathura area with attractive movements. So Mathura district தான் நமக்கு விருந்தாவனம் இருக்கு, நம்ம நேத்தே பார்த்தோம். அதனால மதுரா ஏரியான்னு கூப்பிடுவாங்க. மதுரா ஏரியால விருந்தாவனம் வந்துட்டு அது ஒரு இது. சோ இங்க மதுரா ஏரியா பூராவே யமுனா ஓடுறாங்க. Since she flows abundantly in the Mathura area with attractive movements, she surpasses Ganga since she has greater glories and power. So கங்காவை விட பவர் அவ்வளவு குளோரியஸ் ஆயிட்டாங்க யமுனா. ஏன்னா அவங்க கிருஷ்ணா பக்கத்துல விருந்தாவனத்திலேயே இருக்கிறாங்க. சோ நேத்து நம்ம பார்த்தோம், அது ரொம்ப நல்ல பாஸ்ட் டைம் இல்ல நேத்து. சோ கங்கா சத குணா புரோக்தா மதுரே மம மண்டலே யமுனா விஸ்ருதா தேவி நாத்ர கார்ய விசாரணா தஸ்யா சத குணா புரோக்தா யத்ர கேஷி நிபாதிதः கேஷா சதகுணா புரோக்தா யத்ர விஸ்ராமிதோ ஹரிஹி. ஓ தேவி, யமுனா in my Mathura district is known to have 100 times more qualities than Ganga. One need not think further about this. ஓ தேவி, அதாவது என்னுடைய மதுரா ஓடுற யமுனா தேவி 100 டைம்ஸ் நீங்க கங்காவோட கிரேட். இத பத்தி இனிமே ஃபர்தர் டிஸ்கஸ் பண்றதுக்கோ இல்ல டவுட் இதுல ஆர்குமெண்ட் பண்றதுக்கு ஒன்னும் விஷயமே இல்லை. 100 டைம்ஸ் ஜாஸ்தின்னா ஜாஸ்தி. அது யாருன்னு இப்ப வராக புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த வருஷம். The place on the Yamuna where Kesi was killed has 100 times more qualities, and the place where Krishna rested after killing Kesi has 100 times more qualities than that.
So Yamuna, place on the Yamuna where Kesi was killed has 100 times more qualities, and the place where Krishna rested after killing Kesi has 100 times more qualities than that. யமுனாவோட கரையில ஒரு இடத்துல கேசி டீமனை கொண்டாரு கிருஷ்ணர். ஓகே, அந்த இடம் வந்துட்டு 100 times மோர் குவாலிட்டிஸ் அவ்வளவு உயர்ந்து இருக்கான் யமுனையோட. அந்த யமுனா ஓடுறது ஒரு பக்கம், யமுனாவோட குவாலிட்டிஸ் வந்துட்டு கங்காயை விட 100 மடங்கு ஜாஸ்தி. ஆனா யமுனையில ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துல வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு கேசி டீமனா கொண்ட இடம். அந்த இடம் வந்துட்டு அந்த யமுனை கங்கை விட 100 times ஜாஸ்தி இல்ல, அந்த இடம் வந்துட்டு இன்னும் 100 times குணத்துல இன்னொரு 100 times ஜாஸ்தி அந்த பர்டிகுலர் இடம். கிருஷ்ணர் கேசி காட் கொண்ட இடம். அதை விட அந்த கேசிய கொண்டுட்டு இன்னொரு யமுனை காட்ல கரையில போயிட்டு கிருஷ்ணர் ரெஸ்ட் எடுத்தார்ல, அது இன்னொரு 100 மடங்கு ஜாஸ்தி. இது வராக புராணத்துல எழுதப்பட்டிருக்கு. Why is it so great? இந்த மாதிரி யமுனையோட ஒவ்வொரு கரையும் ஒண்ணு விட 100 மடங்கு ஜாஸ்தின்னு போயிட்டு இருக்கேன். Why is it so great? ஏன்? Yamuna is dear to Krishna. Murahara Dayita. Murahara Dayita. She is the shelter of various pastimes in Gokula, Mathura, and even Dwaraka. So இங்க துவாரகாங்கிற இடத்துல மகாராஜ் ஒரு ஃபுட் நோட்ஸ் கொடுத்திருக்காரு, அது என்னதுன்னு பாத்துலாம். Perhaps this refers to Kalindi, Krishna's queen in Dwaraka, who is another form of Yamuna. துவாரகையில கிருஷ்ணருக்கு வந்துட்டு நிறைய குவீன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல காலிந்தின்னு ஒரு குவீன் இருக்கா. அந்த காலிந்தி குவீன் வந்துட்டு யமுனாவா, யமுனா தேவியா, who is another form of Yamuna. So இவங்க எல்லாமே அங்க குவீன்ஸா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. மோரோவர், இப்போ ஏன் வந்துட்டு யமுனா வந்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமானவள்னு சொல்றோம்னா, இந்த வேரியஸ் பாஸ்ட் டைம்ஸ்லயும் எல்லா பாஸ்ட் டைம்ஸ்லயும் யமுனா கிருஷ்ணரோடய இருக்காங்களாம். கோகுலத்திலயும் இருக்கிறாங்களா, மதுராலையும் இருக்கிறாங்களாம், துவாரகாலையும் இருக்கிறாங்களாம் யமுனா தேவி. சோ துவாரகால வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா காலிந்தி குவீனா இருக்காங்களாம். அதே மாதிரி கோகுலத்திலயும் யமுனா ஓடிட்டு இருக்கு, மதுராலையும் ஓடிட்டு இருக்கு யமுனா. அதனால அப்ப துவாரகால அது துவாரகா வந்துட்டு நமக்கு கடலுக்கு கீழே இருக்கு இல்லையா. சோ கடலுக்கு கீழே இருக்கிறதுனால அங்க வந்துட்டு யமுனா எப்படி போக முடியும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணலாம் இல்லையா. சோ அதனால அங்கேயும் அவங்க குவீனா இருக்காங்க. Moreover, on the pretext of being a river, she carries the special sweet rasa of bhakti arising from Krishna's lotus feet. So அந்த pretext-னா அது ஆறுங்கிற அந்த pretext-ல அந்த வேஷத்துல அந்த வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க. ஆக்சுவலி அந்த வேஷத்துல அவங்க என்ன நிஜமா பண்றாங்கன்னா, கிருஷ்ணரோட அந்த ஸ்வீட் ரசா ஆஃப் பக்தி, அந்த அந்த மதுரிய ரச, அந்த ஸ்வீட் ரசாவை அவங்க கிருஷ்ணரோட லோட்டஸ் ஃபீட்ல இருந்து அந்த ஸ்பெஷல் ஸ்வீட் ரசம், அதான் ஸ்பெஷல் ஸ்வீட் ரசம் என்னது, மதுரை ரசம், அத வந்துட்டு அவங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போறாங்க எல்லா இடத்துக்கும். சோ நம்ம யமுனையில குளிச்சோம்னா நமக்கு அந்த ஸ்பெஷல் ரசம் கிடைக்கும்னு சொல்ல வராங்க. பிகாஸ் ஆஃப் திஸ், by taking shelter of Yamuna, one can immediately destroy unlimited suffering and attain the highest bliss. Thus it is great. So யமுனையில யாராவது குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டா யமுனைய தஞ்சம் எடுத்து, எப்படி தஞ்சம் எடுக்கிறது, நமக்கு அந்த போட்மேன் சொல்லி கொடுத்த மாதிரி பிரபு எப்படி நம்ம தஞ்சம் எடுத்தோம், கண்கள்ல கண்ணீர் வழிய நம்ம அந்த அந்த பேப்பர்ல எல்லாம் எழுதி நம்ம கண்ணீரால எழுதி யமுனையில லெட்டரை போட்டோம், அந்த 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 கல்பூரம் எல்லாம் ஏத்தி அந்த யமுனை காமிச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு ஷெல்டர் எடுத்து அந்த ஒரு கண்ணீரோட நம்ம அவங்க கிட்ட முழுகி அந்த மாதிரிக்கு ஒரு டிவோஷனலா அதை நம்ம வந்துட்டு நம்ம டிவோட்டிஸோட கலந்து அந்த டிவோஷனை வர, நம்ம சாதாரணமா போய் நம்ம தண்ணியில முழுகுனா அது, ஆமா
இந்த கண்டினியூஸா அது கொஞ்சம் நிறைய நேரமா பண்ணி அந்த டிவோஷனை வளர்த்து நம்மளால அதை பண்ண முடிஞ்சது. அதை வந்துட்டு அத அந்த மாதிரி யமுனையில நம்ம வந்துட்டு டிவோஷனலா நம்ம யமுனையை தஞ்சம் எடுத்து நம்ம அந்த மாதிரி நம்ம குளிக்கிறப்போ என்ன ஆகும்னா நம்மளோட சஃபரிங் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடும் இம்மீடியட்டா. அப்புறம் ஹையஸ்ட் பிளிஸ் கிடைக்கும். அதனால யமுனையில குளிக்கிறது வந்துட்டு எல்லா நதிகள்ல குளிக்கிறத விட ரொம்ப கிரேட்டஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப டெக்ஸ்ட் 7க்கு போயிடலாம். முடிஞ்சது இது. சோ யமுனை பத்தி ஃபுல்லா ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காங்க. உண்ணாந்த பத்தி ஒரு ஸ்லோகம் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் மதுராவை பத்தி ஒரு ஸ்லோகம் கொடுத்திருந்தாங்க. இப்ப வந்துட்டு கோவர்தனா பத்தி அடுத்தது கொடுப்பாங்க. சோ முதல்ல மதுரா கொடுத்தாங்க, அப்புறம் விருந்தாவனத்தை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு யமுனையை அடுத்தது கொடுத்தாங்க. இப்ப ஞாபகம் வந்துருச்சு நான் என்ன சொல்லுவேன். சோ இப்ப எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சீரியஸா அப்படி கொண்டு போறாங்கன்னா, கிருஷ்ணா நம்ம ஹிருதயத்துல வர்றதுக்கு முக்கியமா கிருஷ்ணா ஒரு இடத்துக்கு வரணும்னா அவரும் முதல்ல ஒரு இடத்துல கிருஷ்ணா இறங்கணும்னா அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே இறங்கின வாட்டிதான் அவர் இறங்குவார். சோ அதனால நமக்கு வந்துட்டு என்னன்னா முதல்ல வந்துட்டு கிருஷ்ணா நம்ம ஹிருதயத்துல இறக்குறதுக்கு அவர் வந்து நமக்கு நம்ம ஹிருதயத்தை வந்து பியூரிஃபை பண்றாரு. நம்ம சனாதன கோஸ்வாமி. சோ அவர் என்ன பண்றாருன்னா முதல்ல மதுரா டிஸ்ட்ரிக்ட முதல்ல இறக்கினார். அதோட குளோரிபிகேஷன் சொல்லி நம்ம மனசுல மதுராவை பத்தின ஒரு குளோரிபிகேஷன் இறக்கினார். அதுக்கு அடுத்தது விருந்தாவனத்தோட குளோரிபிகேஷன் சொல்லி அந்த விருந்தாவனத்தை நம்ம ஹிருதயத்துல இறக்கினார். சோ அடுத்தது யமுனாவை இறக்கிட்டார். சோ இப்ப நம்மளோட ஹிருதயம் என்ன ஆயிப்போச்சு, விருந்தாவனம் வந்துருச்சு, யமுனா வந்துருச்சு, மதுரா வந்துருச்சு. இப்ப கிருஷ்ணர் கோவர்தனத்தை கொண்டு வந்துட்டாருன்னா கிருஷ்ணர் இறக்கில்ல. எவ்வளவு ஐடியாவா பண்றாங்க அவங்க. எப்படி அவங்க வந்துட்டு கிருஷ்ணரை கொண்டு வரதுக்கு நம்ம ஹிருதயத்தை முதல்ல விருந்தாவனமா மாத்துறாங்க, அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது சொல்ல வந்து அது டக்குன்னு பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஆனா அது முடிக்கிறதுக்குள்ள வந்துருச்சுங்க. ஓகே, 7th வந்துட்டு गोवर्धनो जयति शैल कुलाधिराजो यो गोपिकाभिः उदितो हरिदास वर्यः कृष्णेन सक्रमकाभङ्गा कृतार्चितो यः सप्ताहं वश्य करा पद्मा तले अपि avasiti. Translation: all glories to Govardhana, the king of mountains, whom the Lord's dear gopis called the best servant of Hari, who was worshipped by Lord Krishna after disrupting the sacrifice for worship of Indra, and who rested for a week in the Lord's lotus palm. All glories to Govardhana. கோவர்தனாக்கு எல்லா வெற்றிகளும் சேருக. அதான glories-னா எல்லா புகழும் கோவர்தனத்துக்கே. The king of mountains. கோவர்தனம் யாரு? எல்லா மலைகளுக்கும் ராஜா, king. whom the Lord's dear gopis called the best servant of Hari. இந்த கோபிஸ் எல்லாம் வந்துட்டு கோவர்தனாவா என்ன சொல்லுவாங்கன்னா, நீதான் வந்துட்டு ஹரியோட பெஸ்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு கோபால் சாம்புல வந்துட்டு இத பத்தி என்ன கொடுத்திருக்குன்னா, எப்படியெல்லாம் அந்த கோவர்தன மலை வந்துட்டு கிருஷ்ணருக்கு வந்துட்டு ஹாரத்தி காமிக்குது அப்படின்னு சொல்லி அத வந்துட்டு ரொம்ப பிரமாதமா ஒரு பாட்டுல வந்துட்டு எழுதியிருக்காரு. சோ டியர் கோபிஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஹரிக்கு வந்துட்டு நீதான் பெஸ்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹரி வந்து உட்கார நேரத்துக்கு அவ்வளோ அழகான பூ மேடை அந்த கோவர்தனத்துல இருக்குமா. அதுக்கப்புறம் வந்துட்டு கோபிஸோட விளையாடுறப்போ இல்ல ஒளிஞ்சுக்கிறதுக்கு, கோபிஸ் வந்தா ஒளிஞ்சுக்கிறதுக்கு அங்க சின்ன சின்ன குகைகள்லாம் வச்சிருக்குமா. சோ இந்த மாதிரி அந்த அளவுக்கு கிருஷ்ணர் என்னென்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்புகளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடம் மாறிக்குமா கோவர்தனத்துல. Who was worshipped by Lord Krishna after disrupting the sacrifice for worship of Indra, and who rested for a week in the Lord's lotus palm. So இப்ப வந்துட்டு இந்திர பூஜை நடக்கிறத நிறுத்திட்டார்ல நம்ம கிருஷ்ணா. சோ அந்த இந்திர பூஜை நடக்கிறத நிறுத்தினதுமே, அப்போ அந்த சாக்ரிஃபைஸ் நின்னதுமே இந்திரன் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு கிருஷ்ணா மேல என்ன பண்ணாரு, அந்த இதெல்லாம் அந்த பெரிய பெரிய இடி மின்னல் அந்த
அந்த அது என்னது பிரளயத்துல வரக்கூடிய அந்த அந்த மலையை கொண்டு வந்து இங்க பொழிஞ்ச சம்வர்த்தகா. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு மழையை கொண்டு வந்து இந்த மாதிரி அதுல அந்த பிருந்தாவனத்து மேல பொழியறச்சு கிருஷ்ணா அவளோட லோட்டஸ் ஹேண்ட்ஸ்ல இந்த கோவர்தன மலை 7 daysக்கு உட்கார்ந்து இருந்துதான். அதனால அவர் கிருஷ்ணா வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு இந்த கோவர்தனா நமக்கு வந்துட்டு இவ்வளவு சர்வீஸ் பண்ணுதே, அதுக்கு திருப்பி சர்வீஸ் பண்ற மாதிரி அது 7 நாள் தூக்கி வச்சிருந்தாரு. சோ கமெண்ட்ரியில என்ன கொடுத்திருக்குன்னா, கோவர்தனா இஸ் தென் glorified. Govardhana is the king of mountains. கோவர்தனோட புகழை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவர்தனா வந்துட்டு king of mountains. This means that it is greater than Himalaya, Sumeru and other famous mountains. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கோவர்தனா வந்துட்டு இமயமலையை விட புகழ் வாய்ந்ததா, கிரேட்டரா, சுமேரு விட புகழ் வாய்ந்ததா, அப்புறம் அதர் ஃபேமஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் விட புகழ் வாய்ந்ததா கோவர்தனா மலை. So it is further described. It is called the best among Krishna's. It is called the best among Krishna's servants by the gopis, since by his various services he causes great pleasure to Krishna. சோ கோபிஸ் வந்துட்டு எப்பவுமே கோவர்தன மலை வந்துட்டு கிருஷ்ணாவோட சர்வெண்ட், சூப்பர் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவ்வளவு சர்வீசஸ் வந்துட்டு கோவர்தன மலை வந்துட்டு கிருஷ்ணருக்கு பண்றதா அவங்க கோபிஸ் வந்துட்டு ஃபீல் பண்றாங்களாம். சோ கிருஷ்ணருக்கு அவ்வளவு கிரேட் பிளஷரை கொடுக்குறாரா இந்த கோவர்தன மலை. சோ இந்த கோபிஸ் சே அந்தாயம் ஆதி ரபலா ஹரிதாச வரியோ यद् रामकृष्ण चरण स्पर्श प्रमोदा मानं तनोति सह गोगणयोस्तयोर्यत् पानीय सुयावस कंदार कंदामूले कंदार Kandamule. Of all the servants, this Govardhana hill is the best. Oh my friends, this hill, blissful with the touch of the feet of Krishna and Balarama, along with their calves, cows and cowherd friends, gives respect with all kinds of necessities, water for drinking, honey, very soft grass, calves, bulbs and roots. சோ என்னென்னலாம் இது கொடுக்குதுன்னா, இந்த கோவர்தன மலை சர்வெண்ட்லயே மிகப்பெரிய சர்வெண்ட் கிருஷ்ணாக்கு கோவர்தன ஹில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோபி சொல்றாங்க. ஓ மை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஹில். அவங்க வந்துட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசுறாங்க, எப்படி எல்லாம் இந்த 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 மலை வந்துட்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுதுன்னு பேசிக்கிறாங்க. திஸ் ஹில் blissful with the touch of the feet of Krishna and Balarama. கிருஷ்ணரும் பலராமரும் இந்த கோவர்தன மலையில வந்துட்டு அங்கங்க ஏறதுனால அது வந்துட்டு அது அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா அந்த அவங்களோட பாதத்தோட டச்சு, அவங்க பாதத்தோட தூளி கிடைச்சு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. along with their calves. போறப்ப அவங்க சும்மா போறதுல, அவங்க அந்த கண்ணுக்குட்டிகளை கூட்டிட்டு போறாங்க, பசுமாட்டுகளை கூட்டிட்டு போறாங்க. அவங்க எல்லாரோட கால் அடியும் அவர் அந்த கோவர்தன மலை மேல விழுறது. அண்ட் கவுஹட் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட கவுஹட் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போறாங்க. அண்ட் கிவ்ஸ் ரெஸ்பெக்ட் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நெசசிட்டிஸ். அது இவ்வளவு பேரை தன்னோட சம்போகமா தன்னோட எல்லாரையும் கூட்டிட்டு கிருஷ்ணர் அது மேல போறாரு வராரு. அதனால அது அவங்களை எல்லாம் எப்படி வரவேற்குது, எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த கோவர்தன மலை வரவேற்குதுன்னா, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, ஹனி, மலை தேன் கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்க நடந்து போற மாதிரி சாஃப்ட் கிராஸ் அந்த போற இடத்துல எல்லாம் பரப்பி இருக்கு. அப்புறம் கேவ்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, கேவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த மழை வர்றப்போ, வெயில் வர்றப்போ, அப்புறம் கோபிஸோட ஒளிஞ்சுக்கிறதுக்கும் சரி, கோபாஸோட விளையாடுறதுக்கும் எல்லா நேரத்துக்கும் அந்த அந்த குகைகள் வந்துட்டு அவ்வளோ சேவை பண்ணிச்சான் கோவர்தன மலையில இருந்த குகைகள். மழையில இருந்தும் வெயில்ல இருந்தும் கிருஷ்ணருக்கு வந்துட்டு அவ்வளோ கிருஷ்ணருக்கு இனிமையா அது பாத்துக்குமா. அப்புறம் இது BULBS பல்ப்ஸ். சோ பல்ப்ஸ்னா இங்க வந்து கிழங்குகள், அந்த அந்த
அவங்களுக்கு பசிச்சதுன்னா அந்த இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு அங்க அவ்வளவு விளைஞ்சிருக்கும். அதை பறிச்சு குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க. அண்ட் ரூட்ஸ் ரூட்ஸ் தான் அந்த இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அந்த ரூட்ஸ்னா வேர்க்கடலை கூட அதுதான் வேர்க்கடலை. சோ இதெல்லாம் வந்துட்டு அங்க வந்துட்டு அவ்வளவு நிறைய விளைஞ்சு கிடக்கும். Govardhana was worshipped by Krishna, thus disrupting the sacrifice meant for Indra. Govardhana was worshipped by Krishna. கிருஷ்ணாவே வந்துட்டு கோவர்தனத்தை வர்ஷிப் பண்றாரு. thus disrupting the sacrifice meant for Indra. சோ அதனால அவரு இந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸ கூட நிறுத்திட்டு அந்த அந்த யஜ்யத்தை அந்த நீங்க இந்திரனுக்கு பண்ணி வச்சிருந்த எல்லா சமாச்சாரத்தையும் நீங்க கோவர்தன மலைக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா கோவர்தன மலை நம்ம எல்லாருக்கும் நம்ம பசுக்களுக்கு புல்லு கொடுக்குது, நமக்கு எல்லாருக்கும் எல்லா வசதிகளையும் எல்லா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குது. அப்ப நீங்க ஏன் வந்துட்டு உங்களுடைய இந்த நீங்க பண்ற இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஏன் வந்துட்டு இந்திரனுக்கு கொடுக்குறீங்க, நீங்க கோவர்தனத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு, ரெக்கமெண்ட் பண்றாரு நந்த மகாராஜ் கிட்ட. Govardhana was worshipped by Nanda and others with the materials after the annual worship of Indra was given up. So அதனால நந்த மகாராஜும் எல்லாரும் அது என்னென்னலாம் வந்துட்டு இந்திர பூஜைக்கு பண்ணி வச்சிருந்தாங்களோ அத்தனை மெட்டீரியல்ஸையும் கொண்டு வந்து கோவர்தனத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அப்படின்னா அது கோவர்தனம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவர் எடுத்து சொல்றாரு இல்லையா. So one should see the 10th canto for the details. இதுக்கெல்லாம் நம்ம வந்து 10th cantoல போய் நம்ம பார்க்கணும். This incident shows that Govardhana was greater than Indra. So இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து கோவர்தனா வந்துட்டு இந்திராவோட கிரேட்னு அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது வந்துட்டு இங்க சொல்லிதான் நமக்கு தெரியல. கிருஷ்ணா இன்னும் கோவர்தனாவை இன்னும் எங்கேயோ வச்சிருக்கிறாரு, நானே கோவர்தனானே சொல்றாரு இன்னும். So astonishing greatness is then shown. இப்ப நம்ம மனசுக்குள்ள கோவர்தனத்தை பத்தின அந்த பெருமைகளை சொல்லி நம்ம மனசுல சனாதன கோஸ்வாமி கோவர்தனத்தை கொண்டு வந்துட்டாரு, விருந்தாவனத்தை கொண்டு வந்துட்டாரு, யமுனையை கொண்டு வந்துட்டாரு, கோவர்தனா கொண்டு வந்துட்டாரு. இன்னும் கிருஷ்ணருக்கு தேவையான எல்லாரும் வந்தாச்சு. அப்ப கிருஷ்ணா வரத்துக்கு என்ன அவர் ஒண்ணும் இனிமே காரணம் சொல்ல முடியாது. என் கோவர்தனம் இல்ல, என் விருந்தாவனம் இல்ல, என்னோட யமுனை இல்ல, அதனால இவங்களோட ஹார்ட்ல நான் இறங்க முடியாதுன்னு இன்னும் அவர் சொல்ல முடியாது பாருங்க. எல்லாரும் இங்க வந்தாச்சு. Astonishing greatness is then shown. Govardhana remained for 7 days in Krishna's hand. The word api indicates that this is a further glory added to the previous statements. Or api means what more can be said. அப்பிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இன்னும் இதுக்கு மேல கோவர்தனை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தமா. What more can be said? Govardhana even remained in his lotus hand for 7 days. இன்னும் கோவர்தனத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற விஷயம் சொல்றப்போ லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னா கோவர்தனம் கிருஷ்ணரோட தாமரை கைகள்ல 7 நாள் இருந்தது, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க கோவர்தனத்தோட பெருமையை. ஓகே, சோ நம்ம 7 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் இனி வரைக்கும். 8வது ஸ்லோகத்துல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.